ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஷோ பார்க்கவே முடியல. நான் ஒரு 10 நிமிஷம் தான் பார்த்தேன். அப்படியே கட் பண்ணி பார்க்கணுன்னு தான் தோணுது. அதுவும் ரிவ்யூ பண்ணுறதுக்காக. இப்படி ஒரு ஹோஸ்ட் வந்து இவ்ளோ சைக்கோத்தனமா, இவ்ளோ சாடிஸ்டிக் தனமா நடந்துக்க முடியுமா? அப்படிங்கிறது எனக்கு புரியல. அவர் மரியாதை டோட்டலா டேமேஜ். ஒரு மனுஷன் ஹோஸ்ட்டா இல்ல, ஒரு ஆக்டரா இல்ல, ஒரு சீனியர் ஆக்டரா இல்ல. டோட்டல் ஒரு ஹியூமனாவே அந்த மனுஷன் தோத்து போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இதில அவர் புள்ள வேற இப்ப நடிக்க வராராம். இவர் பேர காப்பாத்துனது அந்த பேர வச்சு அந்த புள்ள வளர முடியும். ஆனா, இவர் பேரே அங்க இப்ப டப்பா டான்ஸ் ஆட போதுன்னா, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஓகே. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏங்க உங்களுக்கு ஒரு பொண்ணு பெர்சனல்ல இப்படி வந்து ஒரு பப்ளிக் ஷோல அவள ஹியூமிலியேட் பண்ணி, அவள வந்து டார்ச்சர் பண்ணி, அந்த பொண்ணு விட்டா அப்படியே அழுதுருவா போல இருக்கு. அன்னைக்கு அரோரா மட்டும் அப்படியே அழும்போது, நீங்க வந்து அது சீன் எடுத்து வச்சீங்களே, இவள அழ வச்சு பார்க்கணுன்றது தான் உங்க டார்கெட்டா? நான் கேட்குறேன். இப்ப அவ அழுதுட்டா அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு அது டிஆர்பி. அது ப்ரொமோ. அதனாலக்க நீங்க அப்படி அழ வச்சு பார்க்குறீங்க. இது ஒரு சைக்கோத்தனத்தோட உச்சமா தெரியலையா ஒரு ஹோஸ்ட்டுக்கு? ஆமாங்க. அவ செஞ்சது தப்பு தான். அவங்க செஞ்சது தப்பு தான் இல்லன்னு சொல்லல. உங்களுக்கு புடிக்கலன்னா வந்து நீங்க அவங்கள வெளியில தூக்கிடுங்க. இல்ல ஷோல வந்து வார்னிங் குடுக்கறது நான் கேட்கிறேன். வீக்கெண்ட் ஷோல எல்லாம் நடக்கிறதெல்லாம் 5 மணி நேரம் நடக்கிறத நீங்க போட்டுடுறீங்களா? 3 மணி நேரம் நடக்கிறத நீங்க போட்டுடுறீங்களா? ஃபர்ஸ்ட் 4 வீக்ஸ் அரோராலாம் ஆடவே இல்லன்னு சொல்லும்போது, அரோராக்குலாம் அவ்ளோ ரோஸ்ட் விழுந்திருக்கு. திவாகர் ரெட் கார்டு விஷயத்துலலாம் அவ்ளோ விஷயங்கள் உள்ள நடந்திருக்கு. அப்பல்லாம் எல்லாத்தையும் நீங்க எடிட்ல கட் பண்ணிட்டு செஞ்சுட்டு உங்களுக்கு தேவையானத மட்டும் போட்டீங்களே. இப்ப இந்த பொண்ணுக்கான அப்ரிசியேஷன் கூட அந்த வார்டன் விஷயத்துல கூட அப்ரிசியேஷன் ஏதோ குடுத்தாங்க. எடிட்ல கட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு சில யூடியூபர்ஸ் சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்க கட் பண்ணிடுறீங்கல்ல. உங்களுக்கு வந்து எது வந்து டிஆர்பிக்கு வருமோ அத மட்டும் தானே காட்டுறீங்க அப்படின்னும்போது, உங்களுக்கு அந்த மைக் வார்னிங் நிஜமாவே நீங்க ஷோக்காக மட்டும் தான் உங்க மைக் வந்து அந்த மாரி கழட்டி வச்சு பேசியிருக்க கூடாது. ஷோவோட எத்திக்ஸ் போது, ஜனங்க கிட்ட இருக்க கம்யூனிகேஷன் போது, அது வந்து அந்த ஷோவோட ரூல்ஸ மீறுது அப்படின்னு சொன்னா, நீங்க அட்ரஸ் பண்ற விதத்துல எவ்வளோ விதத்துல அட்ரஸ் பண்ணியிருக்கலாம். இது இந்த வாரம் ஃபுல்லா அட்ரஸ் பண்ணியாச்சு. வாய் வலிக்க பேசியாச்சு. ஓகேங்களா? நாங்க ரிவ்யூவர்ஸ் பேசியாச்சு. நீங்க உள்ள அது கேஸா எடுத்து நடத்தியாச்சு. அந்த பொண்ண அசிங்கப்படுத்தியாச்சு, அழ வச்சாச்சு, உங்க ஃபேமிலிய இழுத்தாச்சு. எல்லாம் அந்த பொண்ண புல்லி பண்ணி அவ எஃப்ஜே பண்ணியாச்சு. எல்லாமே நீங்க அந்த அரோராவ விட்டு கன்னா பின்னான்னு பேச வச்சாச்சு. எல்லாமே நீங்க பண்ணியாச்சு. இன்னும் என்ன பண்ணணும்? இவ்ளோ பண்ணியும் ஒரு பொண்ணு ஸ்ட்ராங்கா நிக்கிறா. அவ கண்லேருந்து கொஞ்சம் கூட தண்ணி வரல. இவ்ளோ பண்ணியும் ஒரு பொண்ணு ஸ்ட்ராங்கா நிக்கிறா. அவ உடையல. அது தானடா உங்க பிரச்சனை. அது தானடா உங்க பிரச்சனை. ஏன்டா இப்படி பண்றீங்க? அநியாயமா இருக்கு. உங்களுக்குலாம் மனசாட்சியே கிடையாதா? அக்கா, தங்கச்சிங்க கூட நீங்க பொறக்கலையா? உங்களுக்கு அந்த உங்களுக்கு மைக் மட்டும் தான் விஷயம்னா, அத நீங்க அட்ரஸ் பண்றதுக்கு 1000 விஷயம் இருக்கு. நீங்க அது தனியா எந்த அளவுக்கு வந்து ஓரளவுக்கு டீசென்ட்டா அட்ரஸ் பண்ணிட்டு மைக் போட்டுருக்கணும். ரூல்ஸ் மீறிட்டீங்க. அதுக்கு வந்து பனிஷ்மென்ட் குடுத்தாங்க. அத செய்யலன்னு அட்ரஸ் பண்ணியிருக்கலாம். அவங்க பிரைவசிய இழுத்து அவங்களுக்கு பிரைவசி இப்ப நான் குடுக்குறேன். இப்ப பாருங்களேன், இப்ப மைக் போடாம பாரு நீங்க பேசுறது கேட்கவே இல்ல. பேசுங்க. கேட்கல, பேசலன்னு அப்படி அந்த பொண்ணு இப்ப பேசி அவ உடைஞ்சு அழணும் உங்களுக்கு. அதுதானே பிரச்சனை. ஒரு பொண்ண ஒரு ஷோல அழ வச்சு அத ப்ரோமோவா ஆக்குறதுக்கு என்னடா இவ்ளோ கேவலமான வேலை பண்ணுவீங்க? உங்க வீட்டு ஆளுங்க இத பார்க்க மாட்டாங்க? அனுப்பிச்சிருங்கடா அவள. அவள அனுப்பிச்சிருங்க. அவள வச்சு நீங்க வந்து அனுப்பிச்சிருக்கலாம்ல. எவ்வளோ சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சது. அனுப்பிச்சிருக்கலாம்ல. அட்லீஸ்ட் அவள் மான மரியாதையோட போயிருப்பா. ஏன் இப்பவுமே திவாகர திட்டி வச்சு வெளில அனுப்பிச்சிங்கல்ல அவருக்கு ஓட்டு இருக்கும்போதே. அதே மாரி இப்பயுமே கமருதீன திட்டாமயே நீங்க வெளில அனுப்பிச்சிருக்கலாமே. நீங்க வந்து உங்களுக்கு அவள புடிக்கலன்னா ஏதோ ஒரு ரீசன் சொல்லி நீங்க வெளில அனுப்பிச்சிருக்கலாமே. யாரும் உங்கள கேள்வி கேட்க போறதில்லையே. அவ நாமினேஷன்லயே இல்லனாலுமே நீங்க சர்ப்ரைஸ் எவிக்ஷன்னு சொல்லி ஏதோ ஒண்ணு சொல்லி அனுப்பிச்சிருக்கலாமே. நாமினேஷன்ல இருக்கிற கமருதீனுக்கு ஓட்டே இருந்தாலும் நீங்க அனுப்பணும்னு நெனச்சா அனுப்பிச்சிருக்கலாமே. டீசென்ட்டா ஒரு பொண்ண அனுப்பணும்னா அனுப்பியிருக்கலாமே. எதுக்குடா உங்க 2 பேரும் இவ்ளோ அசிங்கப்படுத்துறீங்க? இதுல கமருதீன் ஒழுங்குன்னு நான் சொல்ல வரல. அவன தூக்கிட்டாலே அந்த ஷோ வந்து அவளுக்கான விஷயத்துக்காக ஃபோக்கஸ் பண்ணும். அவங்க 2 பேருக்குள்ள ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது ஓகே. அது அவங்களுக்கான பெர்சனல்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு அது ஷோல வச்சு பார்த்துக்க முடியலன்னா அனுப்பிச்சிரலாம். இல்ல அது அவங்களுக்கு அது டிஆர்பிக்காக அவங்க உள்ள வேணும்னு நெனச்சீங்கன்னா, அத வந்து எவ்ளோ டீசென்ட்டா அட்ரஸ் பண்ணியிருக்க முடியுமோ, அவ்ளோ டீசென்ட்டா அட்ரஸ் பண்ணி அது எடிட்ல கட் பண்ணியிருக்கலாம். அது அப்படியே 1 ஹார்ல காட்டணும்னு அவசியம் இல்ல. அந்த மைக்க கழட்டி வைக்க சொன்னதுலருந்து, பிரைவசின்னு சொன்னதுலருந்து, பிரைவசி நான் குடுக்குறேன்னு சொன்ன வரைக்கும் சொன்னதுலருந்து, அந்த பொண்ணு பேச ஆடியன்ஸ் கேக்குதான்னு ஆடியன்ஸ் எல்லாம் இல்ல நீங்க வந்து காசு குடுத்து இந்த வாரம் செட் பண்ண ஆடியன்ஸ்ரா. எவ்வளோ நாளைக்குடா முட்டாளா மக்கள ஏமாத்துவீங்க? எவ்வளோ நாளைக்கு ஏமாத்துவீங்க? அது எல்லாம் நீங்க செட் பண்ண ஆடியன்ஸ் ஓன்னு கத்துறது. அப்போ அந்த அந்த ஆடியன்ஸ்ல ஒரு 10 பேர் கூட பாரு ஃபேனா இருக்க மாட்டாங்களா? அவளுக்காக ஃபீல் பண்ண மாட்டாங்களா? கமருதீன் ஃபேனா இருக்க மாட்டாங்களா? அரோராக்கான ஹேட்டர்ஸா இருக்க மாட்டாங்களா? இல்ல விக்ரம்கான ஹேட்டர்ஸா இருக்க மாட்டாங்களா? அது என்ன ஹோஸ்ட் சொல்றதுக்கே கை தட்டுற ஆடியன்ஸ வச்சிருக்கிறத நீங்க வச்சிருக்கீங்க. அப்போ வெளியில வந்து பாருங்க. ஹோஸ்ட் இதே சோஷியல் மீடியால வெளியில வந்து பாருங்க. ஹோஸ்ட்க்கு எவ்ளோ வந்துட்டு திட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அமித் என்ன சொல்றீங்க நீங்க? கேப்டன்சி உங்களுக்கு வந்து அமித் இந்த வாரம் ஃபுல்லா எந்த பிரச்சனைக்குமே பெருசா வந்து தலையிடல, கேள்வி கேட்கலன்னு சொன்னா பரவால்ல. ஆனா வேலை செய்ய சொன்னா மட்டும் செய்ய மாட்டேன்னு சொன்னா நீங்க கேட்கக்கூடாதுன்னு சொன்னா அந்த விக்ரம் அப்படியே பேசுறான். அந்த விக்ரம் வந்துட்டு பாரு பக்கம் பேசி, "ஏய் உன் பேச்ச கேட்டு தான்டா அவங்களுக்கு பனிஷ்மென்ட் குடுத்தாங்க. அப்ப இதுக்கு அவங்க வந்து எதுவுமே பண்ணாமயே இருந்திருப்பாங்களேடா. பிக் பாஸ் வந்து முட்டை குடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. நான் குடுக்கலன்னு சொல்லிட்டாரு. நாங்க கேட்டோம் சாரி. அவர் குடுக்கல. அவர் குடுக்கும்போது குடுக்கட்டும்னு அவங்க அப்போ அவங்க செஞ்சாலும் நீங்க திட்ட தான் போறீங்க. செய்யலனாலும் நீங்க திட்ட தான் போறீங்கன்னா, அது செய்யாமயே திட்டு வாங்கியிருப்பாங்களே அவங்க. அவங்க பாட்டுக்கு சட்டையே பண்ணாம ஒரு வாரம் இருந்தா எப்படியோ ஹோஸ்ட் திட்டு வாங்க போறாரு வாரத்துல. அப்ப நாங்க அத திட்டு வாங்கிக்கிறோம்னு சொல்லியிருக்கலாம். வேலையும் செஞ்சிருக்க வேணாம். வேலை செஞ்சாலும் நீங்க வந்து கார்னர் பண்ண போறீங்க. அப்புறம் எங்களுக்கு பெஸ்ட்டும் நீங்க குடுக்க போறதில்ல. வேலை செய்யல அப்படின்ற
செய்கிறோன்ற பட்சத்தில் அப்புறம் எப்படி இருந்தாலும் ஒஸ்ட்டு கொடுக்க போகிறீங்க, இல்லை வீக்கெண்டில் திட்ட போகிறீங்க, நாமினேஷனில் அடுத்த வாரம் இதை வச்சு தான் குத்த போகிறீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அது எதுக்கு நாங்கள் செஞ்சுட்டு இவ்வளோத்தையும் வாங்கிக்கணும், அதுக்கு நாங்கள் செய்யாமல் நாங்கள் எப்பயும் போலுமே இருந்துக்கலாம், பாரு சொன்னால் அதே மாதிரி இருந்திருக்கலாமே. அப்போ உங்களுக்கு செஞ்சு உங்களுக்கு இவ்வளோத்தையும் அவங்க அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இன்னமும் பார்த்தலான்னு அவளை அடின்னு அடிச்சு இப்போ என்ன அந்த ஷோலாம் அவள் அழணும். அவள் அரோரா அழுதா மாதிரி இவள் பிரேக் அவுட் ஆகி அழணும். அவள் பேசிக்கிட்டே இருக்கான்னு சொன்னாலே அரோரா அப்படி மண்டை காயுதுன்னு. இந்த ஹோஸ்ட் இன்னைக்கு பேசுனது எங்களுக்கு பேசிக்கிட்டே இருக்காரு. பார்க்க முடியல, ஷோவை பார்க்க முடியல. அப்படி இருந்தது. அந்த மனுஷன் பேசினார் அந்த ஆள். கேட்குறேன் நான், உங்களுக்கு எடிட்டில் எவ்வளோ கட் பண்ணனாலும் கட் பண்ணியிருக்கலாம்ல. அப்போ நீங்கள் டிஆர்பிக்காக தானே பண்ணுறீங்க. இப்போ அந்த இடத்துல அந்த பொண்ணு ஃபேஸ் அப்படி இருக்குது. அந்த வீட்டாளுங்க பார்ப்பாங்களே, விக்ரம் பொண்ணு சொன்னால் உங்களுக்கு வலிச்சிருது, விக்ரம் கண்ணில் தண்ணி வந்தால் உங்கள் கண்ணில் ரத்தம் வந்துடுது, விக்ரம் ஏதோ புலம்புனா உங்கள் காதில் ரத்தம் வந்துடுது. அவனை எலைட் செட் ப்ராப்பர்ட்டியாக அவனை இந்த வாரம் உங்களுக்கு கொண்டு போகணும், அவனை வந்து டைட்டில் வின்னர் ஆக்கணும். அதுவும் குரூப்பிசம்ஸ் ஏன்பா 10 பேர் சேர்ந்து 10 வாரமாக ஒரு பொண்ணை அடிக்கிறதுக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் எங்களுக்கான மாரல் சப்போர்ட் வேணும், எத்திக்ஸ் சப்போர்ட் வேணும்னு உட்காந்து வினோத் வந்து அவர் இவர் யாரும் கேட்கல, கமர்கிட்ட சொல்லிட்டே தான் இருக்கார். அவரோடது எப்பயுமே அவர் எந்த விஷயத்தையுமே ஸ்ட்ராங்காக அட்ரஸ் பண்ண மாட்டார். கமருதீன் விஷயம் மட்டும் இல்லை, ஏன் விக்ரம் விஷயத்தில் மட்டும் அவர் ஸ்ட்ராங்காக அட்ரஸ் பண்ணியிருக்காரா என்ன, கனி செய்கிற தப்பை மட்டும் கேள்வி கேட்டிருக்காரா என்ன, சும்மா பேருக்கு இப்போ ஒரு வாரமாக வந்து ஆரம்பித்தார், அப்புறம் ஆரம்பித்த ஸ்பீட்லேயே ஆஃப் ஆகிட்டார். அவள் தானே தவிர எப்பயுமே அவங்க ஸ்ட்ராங்காக எந்த பஞ்சாயத்துக்குமே அவர் போனதில்லை. ஏன் ரம்யா கிட்டலாம் கேள்வி கேட்டிருக்காரா என்ன? நோ, கமருதீன் கிட்ட மட்டும் கேள்வி கேட்கலன்னு சொல்கிறீங்க, பாரு கிட்ட மட்டும் கேள்வி கேட்கலன்னு சொல்கிறீங்க. ஏன் இதே பாருக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வாரம் அந்த பாருக்கு அமர்தீன் ஜெயிலில் இருக்கும்போது பாருக்கு சப்போர்ட் பண்ணி தான்டா உனக்கு 10 ஓட்டு வந்தது, எனக்கு 13 ஓட்டு வந்ததுன்னு சொன்ன அதே வினோத் அதுக்கப்புறம் 3 வாரம் பாரு பக்கமே எட்டி கூட பார்க்கல. திருப்பி இப்போ வந்தார், அப்போ திருப்பி அடிக்கிறீங்க, அப்போ திருப்பி அந்த மனுஷன் பேச மாட்டார். அப்போ உங்களுக்கு நீங்கள் பச்சை என்ன சொல்ல வரீங்க? விக்ரம்க்கு, கனிக்கு, அரோராக்கு, எஃப்ஜேக்கு நான் சொம்பு தூக்குற மாதிரி அண்டா குண்டா தூக்குற மாதிரி உள்ளே இருக்கவங்களும் தூக்குங்க. விக்ரம்க்கு அல்ல கையாக இருங்க. ஏன்னா நாங்கள் விக்ரமை டைட்டில் வின்னர் ஆக்க போகிறோம். அவருக்கு அல்ல கைங்களா 4 பேர் வேணும். அவனால் தனியாக கேம் ஆட முடியாது, அவன் ஒரு கோழை. அவனால் ஃபிசிக்கல் டாஸ்க்கும் பண்ண முடியாது. அதனால் நாங்கள் ஃபிசிக்கல் டாஸ்க்கே இந்த சீசன் ஃபுல்லாக வைக்கல. அவன் வாயை மட்டும் வச்சுக்கிட்டு தான் வண்டி ஓட்டுவான். அந்த வாயை வைக்கிறது கிரியேட்டிவிட்டின்னு ஒன்று கிரியேட் பண்ணி கொடுப்போம். இல்லை குரூப்பிசம்குள்ளே தான் அவனோட பாட்சா செல்லுபடி ஆகும், அவனோட பருப்பு வேகும். அதனால் அந்த குரூப்பிசமை நாங்களே கிரியேட் பண்ணி கொடுப்போம். கனி, எஃப்ஜே, சபரி, அரோரா அப்படின்னு சொல்லிட்டு வாரம் அந்த குரூப்பிசமை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருப்போம். இந்த வாரம் அந்த குரூப்பிசம்குள்ளே ரம்யாவையும் வியானாவையும் தூக்கிட்டா ஆள் இருக்க மாட்டாங்கன்னு திவ்யாவை உள்ளே விட்டுருக்கோம். அப்படி இருக்க பட்சத்தில் நாளைக்கு எஃப்ஜே திவ்யா லவ் கூட வரும், அதுக்கும் சப்போர்ட் பண்ணுவோம், நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா வியானா எடுத்துட்டா எஃப்ஜேக்கு வண்டி ஓட்ட ஆள் இருக்காது. ஆனால் அதே சமயத்தில் வியானாவை உள்ளே வச்சா எஃப்ஜேவோட கேமும் பாதிக்கும். ஸோ வாரம் புதுசாக ஒரு கண்டென்ட், லவ் கண்டென்ட் கொடுத்தா தான் எஃப்ஜேக்கு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஒரே கண்டென்ட் கொடுத்தா போர் அடிச்சிடும், ஒரே பொண்ணை வச்சு வண்டி ஓட்டினா. அதனால் இதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம் அந்த குரூப்பிசம்குள்ளே. இதை நீங்கள் யாரும் கேள்விலாம் கேட்கக்கூடாது. அப்படி கேள்வி கேட்டு எக்ஸ்போஸ் பண்ணால் ரம்யா வந்து இப்போ வந்து நாங்கள் 3 வாரமாக ரம்யாவை உள்ளே வச்சிருந்ததே வந்து கனி குரூப்புக்கு சப்போர்ட் பண்ணதா, இல்லை பார்வை எதிர்த்து கேள்வி கேட்கதா, கமருதீனுக்கு எதிர்க்கா ஸ்டெப் எடுக்கதா, சாண்ட்ராக்கு எதிர்க்கா ஸ்டெப் எடுக்கதா. ஆனால் அது ரிவர்ஸ் அடிச்சு இப்போ ரம்யா வந்து கனி குரூப் பற்றிலாம் வெளில சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, சாண்ட்ரா கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சாண்ட்ராவும் திவ்யாவும் சேர்ந்தாதான் பாரு அடிக்க முடியும். ஆனால் சாண்ட்ராவும் திவ்யாவும் தனித்தனியாக புரிஞ்சா கனி குரூப் அடி வாங்கும். ஏன்னா சாண்ட்ரா கனி அடிக்கிறாங்க, திவ்யா வந்துட்டு தனியாக நிற்கிறாங்க, திவ்யாவுக்கு சப்போர்ட் இல்லை. ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து வீக்கெண்டு வந்து ஹோஸ்ட் வந்து நாங்கள் வந்து ஷோ வந்து இப்படி தான் கொண்டு போகணும். ஹோஸ்ட்டும் பிபி டீமும் டிசைட் பண்ணி, அதுவும் அந்த அரோரா உள்ளே வச்சு தான் வந்து விக்ரம வின்னர் ஆக்கணும், அரோரா ரன்னர் ஆக்கணும். எப்படி விக்ரம வின்னர் ஆக்கணும், அரோராவை ரன்னர் ஆக்கணும். அதுக்கு நாங்கள் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வோம். மிச்சம் இந்த அல்லக்கை இருக்குல்ல, அந்த அல்லக்கைங்களெல்லாம் வந்து டாப் 5க்கு கொண்டு வர ட்ரை பண்ணுவோம். கனியை கொண்டு வருவோம், அதுக்கப்புறம் எஃப்ஜேவை உள்ளே தள்ளுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ஆதிரையா திவ்யாவான்னு சொன்னால் ஆதிரையை நல்லா வந்து ஜால்ரா போடுறாங்களா, இல்லை திவ்யா நல்லா ஜால்ரா போடுறாங்களான்னு பார்த்து திவ்யாவை உள்ளே தள்ளுவோம். ஸோ இதுக்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்க பாரு. இவங்க யாரையுமே முன்னுக்கு வர விடாமல் அந்த பொண்ணு எழுந்து வருதுன்னா அந்த பொண்ணை நாங்கள் அடிச்சுக்கிட்டே இருப்போம். அவள் டவுன் ஆகி என்னால் முடியலன்னு அழற வரைக்கும் நாங்கள் அடிச்சுக்கிட்டே இருப்போம். அது எப்படி ஒரு பொண்ணு எழுந்து வருவா அப்படின்ற வெண்ணெய் காரணத்துக்காக, வெங்காய காரணத்துக்காக தானே இந்த எபிசோடை இப்படி ஓட்டுறீங்க. இதை நீங்கள் மண்டேலேருந்து இந்த நூலை பிடிச்சிக்கிட்டு தானடா வரீங்க. மண்டேல ஆரம்பிச்சு இந்த மைக் பஞ்சாயத்து இன்னுமாட முடியல. பேசிக்கிட்டே இருக்கீங்க, பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. என்னடா இது? உங்களுக்கு ஒரு டிஆர்பிக்கு இப்படியா பண்ணுவீங்க? இப்போ என்ன அந்த பொண்ணு அழுது உங்களுக்கு டிஆர்பி கொடுக்கணும், இல்லைனா வந்து அவள் வந்து ஒன்று ஷோலே அழணும், இல்லைனா ஷோ முடிஞ்ச அப்புறம் போய் அழணும். அப்போ உங்களுக்கு அது டிஆர்பி வரும், பாரு அழுதுட்டான்னு. ஏண்டா அப்படி ஒரு சைக்கோத்தனமான ஜென்மங்க தானடா நீங்கள். உங்களுக்கு ஒரு ஷோ நடத்துறீங்க, புரியுது, கமர்ஷியலுக்காக நடத்துறீங்க, உங்களுக்கும் லாபம் பார்ப்பீங்கன்னு தெரியுது. அதுக்குன்னு ஒரு பொண்ணு கண்ணில் தண்ணியை வர வச்சு, ஒரு பொண்ணு வயிற்றுச்சலை கொட்டிக்கிட்டு, அந்த ஃபேமிலி வயிற்றுச்சலை கொட்டிக்கிட்டு, ஒரு பொண்ணை அழ வச்சு நாங்கள் ஷோ நடத்தி தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த வயிற்றுச்சலை கொட்டிக்கிட்டு பண்ணுறீங்களே. உங்களெல்லாம் எந்த கேட்டகரியிலடா சேர்க்கறது? மனுஷன் கேட்டகரியிலும் சேர்க்க முடியாது, மிருகம் கேட்டகரியில் சேர்த்தா மிருகங்களுக்கே கேவலமாக போயிடும். அப்புறம் உங்களை எந்த கேட்டகரியில் சேர்க்கறது? சைக்கோ கேட்டகரியில் தான் சேர்க்கணும்ல. எனக்கு புரியல.
சாடிசம்னு சொல்கிறது கூட ஒரு வாரம் 2 வாரம் அந்த கோவத்தில் ஆத்திரத்தில் பண்ணுறது கூட ஒரு சில நேரத்தில் சாடிசம்னு சொல்லலாம். ஒவ்வொரு வாரமா 10 வாரமுமா இனிமேலுமா இதுக்கப்புறமும் கண்டினியூ ஆகும். அதுக்கு தானே இப்போ இனிஷியேட் பண்ணுறீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் எப்படி கண்டினியூ ஆகுனா விக்ரம டைட்டில் வின்னர் ஆக்கிறதுக்காக நீங்கள் ஒரு ஃப்ளோ போடுவீங்க. அந்த ஃப்ளோக்குள்ளே திருப்பி பார்வை அடிப்பீங்க. இப்போ இதோட இம்பாக்ட் அடுத்த வாரம் ஃபுல்லாக நாமினேஷனில் யார் வரணும்? அமித், ரம்யா, கமருதீன், வினோத் இவங்க 4 பேர் தான் வரணும். அதுதான் உங்கள் ஸ்ட்ராட்டஜி. மற்றவங்களாம் தப்பிச்சிடணும். அரோரா வரக்கூடாது, ஆதிரியா வரக்கூடாது, எஃப்ஜே வரக்கூடாது, விக்ரம் வரக்கூடாது, கனி வரக்கூடாது, மற்ற திவ்யா வரக்கூடாது, யாரும் வரக்கூடாது. இவங்கெல்லாம் வரணும். யாருன்னா சாண்ட்ரா, பாரு, இவங்க 5 பேர் மேலே ஓட்ஸ் வரணும். ஓகேவா? அப்போ நாமினேஷனில் வரக்கூடாது. அப்போ நாமினேஷனில் வரனா நீங்கள் காப்பாற்றி விட்டுருவீங்க. நாமினேஷனில் வர பெரிய டிக்கெட்டில் ஏதோ ஒன்று தூக்கிடுவீங்க. இதான் சாக்குன்னு கமருதீனையும் பாருவையோ இல்லை வினோத்தை கூட வினோத்தை எல்லாமே தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதானே நீங்கள் பிளான் பண்ண போகிறீங்க. இப்போ எனக்கு புரியல. இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணியாச்சு, சாரி கேட்டாச்சுன்னா விட்டுருணும்னு அவன் சொல்கிறான் விக்ரம் ஒரு இடத்துல. அதுக்கப்புறம் சாரி கேட்டால் அதெல்லாம் இந்த ஷோவில் சாரிலாம் கேட்கணும். எக்ஸிக்யூஷன் பண்ணுறது தான் வேலை செய்கிறத பொறுத்து தான் அவனே அதையும் சொல்கிறான். இல்லை தப்பு செய்கிறது நீங்கள் வந்து பிளாஸ்மா முன்னாடி செஞ்சுட்டு சாரியை மட்டும் தனியாக கேட்பீங்களான்னு சொல்கிறான். சொன்ன ஒரு வார்த்தையிலையாச்சும் ஏதோ ஒரு விஷயத்துலையாச்சும் அவன் நின்னானா? அவனுக்கு தேவைன்னா ஒன்று சொல்கிறான், தேவைன்னா ஒன்று செய்கிறான். அவன் சொல்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் அவனை தான் நீங்கள் தூக்கி வைக்கிறீங்க. எனக்கு புரியல. நீங்கள் கொடுக்கணுன்னா அவளுக்கு கொடுத்துட்டு போயிருங்க அந்த டைட்டில் வின்னருக்கு. அதுக்குன்னு வந்து ஒரு பொண்ணு அந்த ஃபேமிலி வயித்தறிச்சலை கொட்டின்னு அந்த பொண்ணு வயித்தறிச்சலை கொட்டின்னு எனக்கு புரியல. அந்த பொண்ணு நேற்றெல்லாம் அவங்க அம்மா கிட்ட பேசினது எப்படி பேசினா அதை பார்த்துருப்பீங்களா லைவில்? எனக்கு இந்த வீட்டில் ப்ரெஷராக இருக்குது, ஹேண்டில் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த ப்ரெஷருக்காக நான் என் மனசு ரிலாக்ஸேஷனுக்காக இந்த வீட்டில் நான் ஒரு பையன்கிட்ட பேசுகிறேன். நான் மனசு விட்டு பேசுறது அந்த பையன் பேர் கூட சொல்ல. அந்த பையன்கிட்ட பேசுகிறம்மா, எல்லாமே நான் உனக்கு வீட்டில் வந்து விளக்கமாக சொல்கிறேம்மா, நீ என்னை தப்பாக நினைக்காதம்மா, நான் வந்து வீட்டில் வந்து பேசுகிறம்மா, தப்பாக நினைக்காதம்மா, இப்போதைக்கு எனக்கு இருக்க ஒரே ரிலாக்ஸேஷன் அந்த பையன் தானம்மானா அவ்வளோ ப்ரெஷர். ஏன்பா அவன் விக்ரமுக்கு நைட்டில் யார்கிட்டையும் பேசாமல் போய் தூங்கவே முடியல. டெய்லி நேற்று கூட சொல்கிறான், நான் டெய்லி கனிக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுவேன், அரோரா கிட்ட பேசுவேன், சுபிவியான உங்ககிட்ட பேசுவேன், டெய்லி யார்கிட்ட பேசிட்டு போனால் தான் எனக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா அன்றைக்கி ஃபுல்லுக்கு அது ரிலாக்ஸ் எல்லாருக்குமே அந்த வீட்டில் அப்போ சாஞ்சுக்கு ஒரு தோல் வேணும்ல. அந்த பொண்ணை மட்டும் தனியாகவே தவிக்க விடணும். அவளை வந்து தனியாகவே டார்ச்சர் பண்ணணும். அவளுக்கு யாருமே சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் உட்காரக்கூடாது. அவளை வந்துட்டு அவளுக்கான சும்மா பேச்சுவார்த்தை கூட உட்காரக்கூடாது. அவளுக்கான சப்போர்ட்டை வந்து டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ கொடுக்கக்கூடாது. அவளுக்கான சாப்பாடு கொடுக்கறதுல கூட வெஞ்சன்ஸ் காட்டி தான் கொடுக்கணும்னு ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்ணுறீங்களா? என்னடா மனுஷங்க நீங்கள்? நான் கேட்குறேன், பாலும் முட்டை எல்லாம் என்னடா ஆயிட்டானுங்க? அவனுக்கு வயிற்று வலி வந்துருச்சா, இல்லை ஜுரம் வந்துருச்சா, இல்லை காது வலி தான் வந்துருச்சா, என்ன ஆயிடுச்சு? இன்னும் கேட்டால் இந்த வாரம் வந்து நல்லாவே வந்துச்சு கிராசரிஸு. அவன் அமித் வரும்போது உள்ள பன்னீர் என்ன, வெண்ணெய் என்ன, அதுக்கப்புறம் வந்துட்டு மீன் என்ன, அப்போ சீஸ் என்ன, அப்படி வந்துச்சு. ப்ரோட்டீன் முட்டை மட்டும்தான் இல்லை, மற்ற எல்லா ப்ரோட்டீன் இருந்துச்சு. அங்கே பன்னீர் வந்துச்சு, சீஸ் வந்துச்சு, இது மீன் வந்துச்சு, அதெல்லாம் வந்துச்சு. அந்த மீன் கூட இவ சாப்பிட முடியாது. முட்டை பார்த்தா இவளுக்கு தான் முட்டை வந்திருக்கணும் நியாயமாக. இவளுக்கு இல்லை ஒரு வாரம் முட்டை. மற்றவனுங்களாம் மீன் நல்லா வக்கனையாக தான் சாப்பிட்டாங்க. அப்போ சீஸ் சாப்பிட்டாங்க, பன்னீர் சாப்பிட்டாங்க. நேற்று கூட குலோப் ஜாமீன் செய்கிறேன்னு அந்த வியனா குலோப் ஜாமீன் செஞ்சா. அப்போ சீஸ் பரோட்டா போட்டா அவள் சாண்ட்ரா. அப்போ அதுக்கு முட்டைக்கு பதில் மற்ற எல்லாம் இருக்க தான் செஞ்சுது. ஒன்றும் இல்லாமல் காஞ்சிலாம் யாரும் அங்கே போகலை. காஞ்சி கருவாடெல்லாம் யாரும் அங்கே போகலை. யாரும் வந்துட்டு தலைவலி வயிற்று வலிலாம் ஒன்றும் வந்துடல. புரியுதா? எல்லாம் நல்லா தான் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு இவங்களை குத்தம் சொல்லணுன்றதுக்காக ஒரு காரணம். புரியுதா? அது அந்த பிக் பாஸை கேட்க வேண்டியது தானே. பனிஷ்மெண்ட் இவங்களுக்கு அதே சாமான் தேணும். நீங்கள் சாண்ட்ராக்கோ திவ்யாக்கோ பண்ணும்போது என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்கல்ல, அந்த ஜெயிலுக்கு அவங்க போகும்போது முன்னாடி இதெல்லாம் செய்யணும்னு. அந்த மாதிரி எதையாச்சும் நீங்களே கொடுத்துருக்க வேண்டியது தானே. அதை கொடுக்காம இப்பயுமே நீங்கள் டீமை உசுப்பேத்துறீங்க. என்ன உசுப்பேத்துறீங்க அவன் விக்ரம் கிட்ட? நீங்கள் அப்போ 2 பேரை சேர்ந்து 3 பேர் கானா வினோத்தோ சேர்ந்து வந்து நீங்கள் எல்லாம் அவங்க 3 பேரை உங்களை ஆட்டி வைக்கிறாங்க, கம்முன்னு இருக்கீங்க. அப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கல. அப்போ வந்து ஸ்ட்ரைக் பண்ணுங்க, நான் விக்ரமுக்கு ஹிண்ட்டு கொடுக்குறான். எப்பவுமே ஸ்ட்ரைக்குன்னா சொல்லுவோம், ஆனால் ஒன்று ஸ்ட்ரைக்குன்னு உட்காந்து அப்போ அந்த ஸ்ட்ரைக்கை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. அப்போ விக்ரம் கேம் பிளேவை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அவனோட சாடிசம்மை இன்னும் ஜாஸ்தியாக்கி அதில் நீங்கள் டிஆர்பி பார்க்குறீங்க. அதில் விக்டிம் ஆகாத அந்த பொண்ணோட எனர்ஜி, அந்த பொண்ணோட மனசு, அந்த பொண்ணுக்கான மென்டல் டார்ச்சர்னா அதை நீங்கள் ரசிக்கிறீங்க. ஒரு ஆம்பளை கூட்டம் அதை ரசிக்குது. ஒரு மேல் சாவனிசம் ஷோ அதை ரசிக்குது. ரைட்டா? ஒரு மேல் ஹோஸ்ட் அதை ரசிக்கிறான். ஒரு மேல் கண்டஸ்டன்ட் அதை பண்ண சொல்கிறான் இல்லையா? எனக்கு புரியல. இதுதான் அந்த புடவை ஒழிச்சு வச்ச கூட அந்த பொண்ணு ட்ரெயின் ஆகும்போது அவன் சொல்லுவான் சபரிக்கிட்ட வந்து, நான் வந்து காலிலேருந்து வார்டன் புடவையை நான் ஒழிச்சு வச்சிட்டேன். இது வரைக்கும் வந்து அது தப்பாக இருந்தால் பிக் பாஸ் ஆனவனே இவங்க அதான தப்பாக இருந்தால் பிக் பாஸ் சொல்ல. பிக் பாஸ் வேடிக்கை தான் பார்க்குறான். ஏன்னா அவனும் ஆம்பளை தானே, அவனும் வேடிக்கை தான் பார்க்குறான். அவன் வாய்ஸ் அவுட் பண்ணுறதுலாம் விக்ரமுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணுறான், கனிக்கு பண்ணுறான், பாருக்கு பண்ணுறதே கிடையாது. அந்த மேல் ஹோஸ்ட்டும் அதை தான் பண்ணுறான். அப்போ வந்து அவன் சொல்கிறான் சபரிக்கிட்ட, அவன் விக்ரம் சொல்லணும்னா பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு. காலிலேருந்து அவர் எதுவுமே சொல்ல. அப்புறம் அவரும் அந்த பிளே ஒத்துக்கிறார் தான் போல, அந்த பிளேஸ் அவருக்கும் தேவைப்படுது போல இருக்குது, நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி தைரியமாக செய்கிறானுங்க. இப்போ இன்னும் வந்து தைரியம் கொடுக்குறான் இந்த ஹோஸ்ட்டு. வந்து என்ன சொல்கிறான், ஒரு ஸ்ட்ரைக் பண்ணல, அப்போ நீங்கள் பண்ணது வந்து இன்டெரக்டாக தான் சொல்லலாம், ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கணும், அதை வந்து கலாட்டா பண்ணியிருக்கணும், நீங்கள் பண்ண போராட்டம் பத்தலைன்னா என்னடா பண்ணுறீங்க? அப்போ உங்களோட டார்கெட் என்ன?
அப்போ நீங்கள் வீட்டில் இருக்க அதுதான் நான் பச்சையாக முன்னாடியே சொல்லிட்டேன்ல, அந்த பனிஷ்மெண்ட்டுன்னு மற்றவங்களுக்கு கொடுத்தது காரணமே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து இவங்களை ட்ரிகர் பண்ணி அதை வந்து ஒரு டிஆர்பி கொண்டு போய் அந்த பொண்ணை ட்ரெயின் பண்ணி அந்த பொண்ணை பிரேக் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அவள் பிரேக் டவுன் ஆகி அழணும் அப்படிங்கிறது தான். அது நடக்கலான்னு உங்களுக்கு பொறுக்கல, வீக்கெண்ட் வரைக்கும் தள்ளுன்னு தள்ளி கொண்டு வந்தீங்க. வேறு எதுவுமே இல்லை உங்களுக்கு. அது என்ன தனித்தனியாக எழுப்பி குற்ற உணர்ச்சி இருக்கா? அவளுக்கு குற்ற உணர்ச்சி இருக்கா, அவனுங்களுக்கு இருக்கு. உனக்கு என்னடா பிரச்சனை? ஹோஸ்ட்டு நான் கேட்குறேன், உனக்கு என்ன பிரச்சனை? நீ போய் வெளில போய் பாரு, உனக்கு எவ்வளோ குற்ற உணர்ச்சி வரும்னு. ஒரு பொண்ணு இவ்வளோ பண்ணியிருக்கிறதுக்கு அந்த பொண்ணு வீட்டாளுங்க நின்று கேள்வி கேட்டால் உனக்கு எவ்வளோ குற்ற உணர்ச்சி வரும்னு வெளில போய் நீ ஷோவில் நீ ஹோஸ்ட்டாக இல்லாமல் ஒரு மனுஷனாக போய் நீ வெளில இருந்துப்பார். ஏன்னா நீ ஹோஸ்ட்டாகவும் இல்லை, ஹோஸ்ட்டாக நீ நியூட்ரலாக இல்லை. ஓகேவா? ஒரு நல்ல ஆக்டரா, ஒரு நல்ல சீனியர் ஆக்டராகவும் நீ மனசாட்சியோடவும் இல்லை. ஓகேவா? உனக்கு தனியாக அந்த ஷோவை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு நாங்கள் ரிவ்யூவர்ஸ் வாரம் ஃபுல்லாக இந்த விஷயம் இப்படி, அந்த விஷயம் இப்படின்னு கத்துவோம். இவரு டெய்லி 2 நாள் வாரத்தில் வந்துட்டு ஒரே விஷயத்தை வச்சு 2 நாள் ஓட்டுவார். அப்போ நாங்களாம் என்ன பைத்தியக்காரங்களா? இத்தனை விஷயம் இங்கே நடந்து இல்லை உள்ள கண்டஸ்டன்ஸாக கேம் ஆடுற அவன் என்ன பைத்தியக்காரியா பாரு? கேட்குறேன் நான். அவங்க வீட்டு ஆளுங்க அவளை வந்து என்னதான் சைன் பண்ணி அமிச்சிட்டாங்கன்ற அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி உள்ளே வந்துட்டாலும் நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்களா? அந்த ஷோ உங்கள் கையில் இருக்குன்றதுக்காக நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்கன்றதுக்காக. அது போன வாரம் போனாலே அவள் ரம்யா, இந்த வாரம் போயிட்டா. போன வாரம் கதவு திறந்துருக்கும் போதே ஒரு நிமிஷம் போயிருந்தான்னு வைங்க, உங்கள் ஷோட மானம் போயிருக்கும். எனக்கு இந்த ஷோ வேற ஒரு மண்ணாங்கட்டியே வேணாம், போங்கடா நீங்களாச்சும் உங்கள் ஷோ ஆச்சுன்னு அவள் போயிருந்தான்னு வைங்களேன், உங்கள் மானம் போயிருக்கோண்டா. அதுவும் மானத்தை காப்பாற்ற மூடிட்டீங்க. அவள் சாண்ட்ரா ஓடி போனாலே, அப்போ வந்து அவள் ஹஸ்பண்ட் வெளில வந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்போ உடனே உள்ளே கூப்பிட்டீங்களா? அப்போ ரூல்ஸ் மீறலையா? அப்போ உங்களுக்கு தேவைன்னா அந்த ரூல்ஸ் அமுக்கமாக வச்சுக்கிறீங்கல்ல. அப்போ இந்த மைக்குன்னு கத்துறீங்க. அது தனித்தனியாக குற்றம் உணர்ச்சி இருக்கான்னு எழுப்பி கேட்குறீங்க. எழுந்து நின்று ஒருத்தனுக்காவது மனசாட்சி இருக்கா? வெளில போய் அவனுக்கு தைரியம் இருந்தால் அந்த ஷோ அவன் திருப்பி பார்க்கணும். எவ்வளோ அன்றைக்கி அந்த கேப்டன்சி குறும்படம் போட்டப்போ அவன் கூனி குறுகி போனான் அந்த குற்ற உணர்ச்சியில். சபரியோ அவன் விக்ரமோ அவனுக்கு பார்த்து அப்படி கூனி குறுகி போனான். கனி எல்லாமே மனசாட்சி இருக்கிறவங்க கூனி குறுகி போயிருப்பாங்க. அவனுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு நியாயமாக மனசாட்சி இருந்தால் கூனி குறுகி போயிருக்கணும், அது உறுத்தி இருக்கணும். ஆனால் இப்போ வரைக்கும் அவனுக்கு இது வர இப்படி சொல்கிறேன் நான். எவனுக்காவது அந்த பொண்ணுக்கு அந்த கேப்டன்சி டாஸ்கில் நடந்தது தப்புன்னு மனசாட்சி உறுத்தி இருக்காடா? அவன் மனசை திறந்து சொல்லிட்டானா மனசாட்சி உறுத்துச்சின்னு? நியாயமாக சபரி அதுக்கு சாரி கேட்டானா? விக்ரம் மேன் ஹேண்ட்லிங்கை இன்ன வரைக்கும் ஒத்துக்கல. கனி வந்து அது நான் அப்படி பண்ணியிருக்கூடாது அப்படின்னு பட்டும் படாமல் பேருக்கு கேமரா ரெஜிஸ்டர் பண்ணி பேசுகிறாங்க. ஒன்று கூட இது அப்படி பண்ணியிருந்தா அதோட அவன் அந்த பர்சனல் வெஞ்சன்ஸை விட்டு கேமாக பார்த்துருப்பான். எஃப்ஜேக்கெலாம் இது வரைக்கும் உறுத்துதா அவன் செஞ்சது? அப்போ இவனுங்களுக்குலாம் உறுத்துச்சா நீங்கள் கேட்டிங்களா? அப்போ அன்றைக்கி அந்த கேள்வியை கேட்டிங்களா? மிஸ்டர் ஹோஸ்ட், மிஸ்டர் மேல் ஹோஸ்ட், மிஸ்டர் பிபி டீம், மிஸ்டர் பிக் பாஸ் டீம், மிஸ்டர் மேல் வாய்ஸ் பிக் பாஸ். அப்போ வந்து பாருக் அப்படி பண்ணது எத்தனை பேருக்கு மனசாட்சி உறுத்துச்சு? அது செஞ்சது தப்புன்னு எத்தனை பேருக்கு உறுத்துச்சு அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்களா? அந்த குறும்படம் போட்ட உடனே மற்றவங்களெல்லாம் கேட்டுருந்தா அந்த ஒரு பாயிண்ட் வந்திருக்கும். அப்போ கேட்டிங்களா? இப்போ ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு குற்ற உணர்ச்சி இருக்கா? என்ன பண்ணிட்டாங்க குற்ற உணர்ச்சி வர்றதுக்கு? நியாயம் பார்த்தா அந்த குற்ற உணர்ச்சி அது பிக் பாஸ் வந்திருக்கணும், உனக்கு வந்திருக்கணும். ஹோஸ்ட் இப்படி வந்து கேவலமாக ஷோ நடத்துறதுக்கு ஹோஸ்ட்டுன்ற பேரில் அதை விட்டுட்டு மற்றவங்களும் அவன் வந்து இவங்களுக்கு எங்கடா பார்வை கிடைப்பா, எங்கடா பார்வை வந்துட்டு குத்தம் சொல்லலாம், எங்கடா பார்வை குறை சொல்லலாம், எங்கடா அவள் கேமை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு சான்ஸ் பார்க்கலான்னு சிரிச்ச வாய்க்கு வெத்தல் பாக்கு கிடச்ச மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிக்கு அவன் எதிர்பார்த்துட்டு இருக்கான். அவனுங்களுக்கு வந்து கையில் வெத்தல் பாக்கையும் கொடுத்து தாம்பூலத்தையும் கொடுத்து எங்கே சொல்லு குற்ற உணர்ச்சி இருக்கா இல்லை சொல்லு, எங்கே சொல்லு குற்ற உணர்ச்சி இருக்கா சொல்லு அப்படின்னு கேட்குறேன். உனக்கு வெக்கமா இல்லை ஹோஸ்ட்டு? நீ இது ஒரு ஆம்பளை அந்த மேல் ஈகோவில் பண்ணுறியா, இல்லை ஒரு மனுஷனாக பண்ணுறியா, இல்லை ஒரு சீனியர் ஆர்டிஸ்டாக பண்ணுறியா? எனக்கு புரியல. எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் அது நியாயமே இல்லை. நியாயமாக டீமே இதை சொல்லியிருந்தா கூட இல்லை, உங்களுக்கு வந்து அவள் கேம் தப்பு தான், அவள் ரூல்ஸ் மீறிட்டா கரெக்டு தான். ஒன்று நம்ம அவங்கள வந்து பர்சனலாக திட்டிடுவோம், அதை வந்து எடிட் பண்ணி காட்டிடுவோம். இல்லையா பிடிக்கலையா ஷோலேருந்து எடுத்துருவோம். அதுக்குன்னு ஒரு பப்ளிக் ஷோவில் ஒரு பொண்ணை வந்து இந்தளவுக்கு ஹியூமிலேட் பண்ண வேணாம். டீசெண்டாக ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டாக நீ சொல்லியிருந்தா உன் மேலே ரெஸ்பெக்ட் வந்திருக்கும். ஏன் அரோராவை திட்டும் போது நீங்கள் அதை காட்டினீங்களா 1 hourல? கனியை திட்டுறதெல்லாம் 1 hourல காட்டுறீங்களா? முதல்ல நீங்கள் கனியை திட்டுறதே இல்லை, அது வேறு விஷயம். அதை காட்டுறீங்களா? என் விக்ரம் ஒரு வார்த்தையாச்சும் கேட்குறீங்களா அவன் ஒன்றுமே பண்ணலன்னு? சபரியை இப்படி 4 வார்த்தை கேட்டுருப்பீங்களா அந்த கேப்டன்சி டாஸ்க்கு அப்புறம்? இல்லை விக்ரம 4 வார்த்தை போட்டிங்க குறும்படம் அதோட விட்டுட்டீங்க, அவ்வளோதான். அது என்னம்மா உங்களுக்கு அந்த பொண்ணு மேலே அவ்வளோ காண்டு? இத்தனை ஆம்பளைங்களை எடுத்து ஒரு பொண்ணு ஆடுறா, அவளாம் சட்டை பண்ண மாட்டா. மிஸ்டர் ஹோஸ்ட் நான் சொல்கிறேன், அவள் ஒரு நாள் டவுன் ஆவா, திருப்பி எழுந்து தான் வருவா. நீங்கள் சொல்கிறதுக்குலாம் ஆடுறதுக்கு அவள் வந்துட்டு கனியோ இல்லை மற்றவங்களோ கிடையாது, ஒப்பு சப்பானி கண்டஸ்டன்ட்லாம் கிடையாது. அவள் பாரு, அவள் திருப்பி எழுந்து வருவா, பேக் அடிப்பா, பேக் டு ஃபார்ம் அவள் திருப்பி வருவா. ஷி வில் கம் அகெயின் அண்ட் ஃபைட் ஃபார் ஹர். அவளுக்கு அவளே நின்றுக்குவா. எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் அடிக்கிற அடிக்கெல்லாம் அவள் வந்துட்டு சலைச்சவ கிடையாது. அவன் கமருதீன் கூட பம்மிடுவான், இப்போ போனோடனே பம்மிடுவான், ரைட்டா? ஆனால் திருப்பி அவள் எழுந்து வருவா, திருப்பி அவள் கம்பேக் கொடுப்பா. அதுதான் அவளோட ப்ளஸ்ஸு. அவளோட ப்ளஸ்ஸும் அதான் மைனஸும் அதான் உங்களுக்கு கண்ணை உறுத்துது, உங்களுக்கு புத்தியை உறுத்துது, உங்களுக்கு ஷோக்கு உறுத்துது.
ஓகேவா? ஒரு ஸ்டேஜில் அவளோட அந்த தைரியம் தான் உங்களுக்கு ஷோக்கான ஒரு டிஆர்பியே குடுத்ததுன்னா, இன்னைக்கு உங்களுக்கு அந்த ஷோ வந்து ரன் ஆயிடுச்சு. இன்னும் 5 வாரம் தான் இருக்கு. இந்த 5 வாரத்துக்குள்ள உங்களுக்கு தேவையான கண்டஸ்டன்ட்ட நீங்க புஷ் பண்ணணும். அப்ப இவள டவுன் பண்ணணும்னு நீங்க ஒண்ணு பண்றீங்க. அதெல்லாம் முடியாது ராசா. அதெல்லாம் முடியாது. அவ திருப்பி கம்பேக் குடுப்பா. இவ்ளோத்தையும் ஷோக்காக போட்டுட்டு நீங்க ஒரு வாரம் திட்டுனோனே, சும்மா ஒண்ணுமில்லாத விஷயத்த நீங்க ஊதி பெருசாக்கி திட்டுனோனே, அதுக்கு வந்துட்டு அவ வந்துட்டு கம்முனு அடங்கி போறதுக்கு அவ என்ன டம்மி பாவாவா? அவ திருப்பி எழுந்து வருவா. ஒரு நாள் நைட்டு தூங்கி எழுந்தா அவ திருப்பி ரெஃப்ரெஷ்ஷா வருவா. அவங்க அப்பா கடவுளா இருக்காரு. அவங்க அப்பா அவளுக்கான அந்த சக்திய குடுப்பாரு. நான் சொல்றேன். நான் பெர்சனலா எதுவுமே இதுவரைக்கும் சொன்னது. இன்னைக்கு சொல்றேன். அவங்க அவங்க அப்பாவோட கோர்ட் போட்டுட்டு ஐ மீன் அந்த கோர்ட் டாஸ்க்ல அவங்க அப்பா அந்த லாயர் மாரி நெனச்சுட்டு அவள வந்து அவ்ளோ தேங்க்ஸ் சொல்லி அவங்க அப்பாக்கு அதெல்லாம் நீங்க நான் 1 ஹவர் கூட பார்க்கலங்க. 2 நாளா செம்ம டாக்ஸிக் எனக்கு பார்க்கவே பிடிக்கல. எங்கங்க கிளிப்பிங்ஸ் தான் பார்த்தேன். அந்த சுபிக்ஷாது பார்த்தேன். அது வந்து நல்லா பண்ணாங்கன்னு. அத கூட நீங்க 1 ஹவர்ல பெருசா காட்டல. அந்த பொண்ணுது பாரு பண்ணதெல்லாம். வெறும் இந்த விக்ரமே வச்சு ஓட்டுனீங்கன்னும்போது எனக்கு செம்ம டார்ச்சரா இருந்தது. நான் பார்க்கல. அப்படி இருக்கும்போது அவங்க அப்பாக்கு அந்த தேங்க்ஸ் சொல்ற சீன்லாம் அங்கங்க நான் கிளிப்பிங்ஸ்ல பார்த்தேன். தேங்க்ஸ்ன்னு சொல்லிலாம் அவங்க அப்பா கடவுளா இருக்காரு. அவ கோயிலுக்கு போமாட்டா. அது அவளே சொல்லியிருக்கா. அவ கோயிலுக்கு போமாட்டா. அவளுக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல. ஆனா அவங்க அப்பாவ அவ கடவுளா பார்க்குறா. அவங்க அப்பா அவளுக்கு அந்த சக்திய குடுப்பாரு. அவங்க அப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸ் அவளுக்கு இருக்கும். அவங்க அம்மா எங்க இருந்தோ அவளுக்கான இந்த வலிய ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மாவோட சப்போர்ட் அவளுக்கு இருக்கும் அப்படின்னும்போது, அவ திருப்பி அந்த கம்பேக் குடுப்பா. அதுதான் பாரு. ஓகேவா? நீங்க ஒரு அடி அடிச்சோனே அவன் விக்ரம்லாம் கோழையாயிட்டு அழ ஆரம்பிச்சுருவான். அதான் அடிக்க மாட்றீங்க. எதுக்கு அடிக்க மாட்றீங்க? அவன்லாம் ஒரு அடி அடிச்சா, ஒரு நாள் நீங்க திட்டி பாருங்களேன் வீக்கெண்ட்ல. அப்படியே உட்காந்து அழுதுட்டு பம்மிட்டு இருப்பான். கப்பு சிப்புன்னு ஆயிருவான். ஏதோ சபரி அடிச்சீங்களே கேப்டன்சி டாஸ்க். அதுக்கப்புறம் ஆள் அட்ரஸே காணோம். எஃப்ஜே அடிச்சீங்களே 2 வாரம் பம்மிக்கிட்டான். ஒண்ணுமே தெரியல டாஸ்க்ல. ரைட்டா? திவ்யாவ அடிச்சீங்களா ஆள் அட்ரஸே காணோம். ஆனா பாரு அப்படி ஒண்ணு நீங்க அடிச்சா அந்த கண்டஸ்டன்ட் என்ன ஆவாங்கன்னா, அப்படியே பம்மிக்கிட்டு இருந்துருவாங்க. இதோ வியானாவ அடிச்சீங்க பம்மிட்டு இருந்துட்டா. அதோ இந்த வாரம் எவிக்ட் ஆகப் போறா. ரம்யாவ அடிச்சீங்க பம்மிக்கிட்டு இருந்துட்டா. இந்த வாரம் எவிக்ட் ஆகப் போறா. ஓகேவா? 2 விஷயம் தான் வீக்கெண்ட்ல நடக்கிற விஷயத்துல அப்சர்வ் பண்றதுல கண்டஸ்டன்ட்ஸ் வந்து வீக்கெண்ட்ல ஹோஸ்ட் என்ன சொல்றாங்க, நம்மளுக்கான ஹிண்ட் ஏதாவது குடுக்குறாங்களான்னு அப்சர்வ் பண்ணுவாங்க. அத பாரு நல்லா பண்ணுவா. இன்னொன்னு திட்டிட்டாங்கன்னா, ஏன் திட்டினாங்கன்னு யோசிச்சு நம்ம அத எந்த ஆங்கிள்க்கு கொண்டு போனா நம்ம எங்க தப்பு பண்ணோம்னு யோசிக்கிறது ஒரு அப்சர்வேஷன். ஒண்ணு திட்டிட்டாங்களேன்னு உட்காந்து டவுன் ஆயிட்டு, அப்ப நம்ம பண்ணது தப்பா? இல்லன்னா நம்ம சரியா பண்ணி அவங்க திட்டினாங்களா? நம்ம கேம் ஸ்ட்ராட்டஜிய மாத்தணுமான்னு ஒண்ணு யோசிக்கணும். அப்ப ஹோஸ்ட் திட்டுறதுனாலே செய்யறது தப்புன்றது அர்த்தம் கிடையாது. ஹோஸ்ட் எதுக்கு திட்டுறாங்கன்னும்போது நம்மளுக்கான நான் அதான் சொல்ல செல்ஃப் ரியலைசேஷன் வேணும். ஆனா அது செல்ஃப் டவுட்டா மாறக்கூடாது. செல்ஃப் டவுட்டா மாறலாம். ஆனா செல்ஃப் டவுட் எல்லாமே செல்ஃப் டவுட்டா ஆகக்கூடாது. செல்ஃப் ரியலைசேஷனும் வேணும், செல்ஃப் டவுட்டும் வேணும். 2த்தையும் சேர்த்து வச்சு தான் ஹோஸ்ட் வீக்கெண்ட்ல என்ன பேசுறாங்கன்னு பார்க்கணும். நீங்க செல்ஃப் ரியலைஸ் பண்ணி செஞ்ச தப்ப சரி பண்ணி அடுத்த வாட்டி வந்தீங்கன்னா ஓகே. ஆனா நம்ம செய்யறதே ஃபுல்லாவே தப்பு. அதுக்கு தான் ஹோஸ்ட் திட்டினாருன்னு செல்ஃப் டவுட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னு வைங்களேன், உங்க கேம் அடி வாங்கும். அப்படி கேம் அடி வாங்குற இடத்துல தான் விக்ரம் மேல கை வைக்க மாட்டாங்க, சபரிய கை வைக்க மாட்டாங்க, திவ்யாவை கை வைக்க மாட்டாங்க, ரம்யாவை கை வைக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களாம் அடிச்சு பாரு கேமே கொடுக்கல. கண்டென்ட் மிக்சர் கண்டென்ட் ஆயிட்டாங்க. அப்போ பாரு அப்படி கிடையாது. நீங்க திட்டுங்க. ஆனா எனக்கு தெரியும் நான் என்ன செய்றேன்னு. நான் அதுக்காகலாம் என் கேமை மாத்திக்க மாட்டேன். நீங்க திட்டுனீங்கன்றதுலாம் நான் செய்யறதெல்லாம் தப்பு கிடையாது. அதுக்கு நான் செய்யறதெல்லாம் சரியும் கிடையாது. ஆனா என் கேமை எப்படி ஆடணும்னு எனக்கு ஒரு விஷயம் இருக்கும்னா, அதை தான் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். நீங்க சொல்றதுக்காக ஆடுற ஆள்லாம் நான் கிடையாது. அப்படிங்கிற தெளிவு அந்த பொண்ணுக்கு இருக்கு. அந்த தெளிவு தைரியமாவும் இருக்கலாம், திமிராவும் இருக்கலாம். அதுதான் அவளுக்கான ப்ளஸ்ஸாவும் இருக்கும், மைனஸாவும் இருக்குன்னா, நீங்க திட்டுற திட்டுக்கு, நீங்க அடிக்கிற இந்த அடிக்கெல்லாம் அவ மிஞ்சி போனா ஒரு 1 மணி நேரம் அழுவா, மனசு விட்டு ஃபீல் பண்ணுவா. அது நான் அதுக்கப்புறம் லைவ்ல கூட அவ போயிட்டு அது மாதிரி எனக்குன்னு யாருமே இல்லைன்ற மாதிரிலாம் ஃபீல்லாம் பண்ணுறா. கமருதீனும் பாரூக் நடுவில் அந்த ஆர்குமெண்ட்லாம் போகுது அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் அவள் திருப்பி கம்பேக் கொடுப்பா. அது மட்டும் உண்மை. ஸோ பாரு ஃபேன்ஸுக்கு அது தெரியும். அவளை நாங்கள் பாரு ஃபேன்ஸுன்னு நாங்கள் சொல்கிற இடத்துல அவளுக்கான அந்த ஒரு கட்ஸை தான் நாங்கள் பார்க்குறோம். அந்த கட்ஸ் அந்த வீட்டில் வேறு எந்த கண்டஸ்டன்ஸுக்கும் இல்லை, கோழைங்க எல்லாருமே. நான் இவ்வளோ கேட்குறேன், ஹோஸ்ட்டே கோழை தாங்க. மற்ற யாரையுமே கேள்வி கேட்க தைரியம் இல்லாமல் பாருவை மட்டும் அந்த பொண்ணை மட்டும் வச்சு வந்து அந்த ஒரு ஷோவை வந்து கொண்டு போகிற வீக்கெண்டில் கொண்டு போகிற ஹோஸ்ட்டே கோழை தாங்க. பிபி டீமும் கோழை தாங்க. அவளை வச்சாதான் டிஆர்பி கிடைக்கணும்னு அவளை தூக்கவும் மனசில்லை, அவளை டைட்டில் வினர் ஆக்கவும் மனசில்லை. ஆனால் அதே டிஆர்பிக்கு அவளை அடிச்சு வந்து கொண்டு போனோன்னு ஒரு பொண்ணு மட்டுமே அடிச்சிட்டு இருக்கீங்களே, அப்போ நீங்களும் குழந்தைங்க தான். அப்போ இத்தனை பேருக்கு டஃப் கொடுக்குறா. அவ தான் சிங்கம், அவ தான் கேமர், அவ தான் வந்து அந்த பிக் பாஸ் சீசன் இஸ் ஈக்குவல் டு 9 சீசன் 9 இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டால் அது பாரு மட்டும் தான் வரும், பவர் பாரு மட்டும் தான் வரும், ஃபயர் பாரு மட்டும் தான் வரும். இதுக்கப்புறம் அவள் ஷோவில் கண்டென்ட் கொடுக்கலான்றதை மீறி இது வரைக்கும் அவள் கொடுத்த கண்டென்ட்டில் தான் இந்த சீசனே போயிருக்கு அப்படின்னு சொன்னால், இதுக்கப்புறம் நீங்கள் யாரை வச்சு வேணால் ஹோஸ்ட் பண்ணிக்கோங்க, யாரை வச்சு வேணால் ஷோ நடத்திக்கோங்க. ஆனால் சீசன் 9 சொன்னால் பாரு பேர் தான் அங்கே ஃபஸ்ட்டு வரும்னா அதை உங்களால் மாற்றவே முடியாது. எரேசர் வச்சுலாம் அழிக்கவே முடியாது. யார் மண்டைக்குள்ளேயும் போய் நீங்கள் இப்போ கேட்குறீங்களே, யார் குற்ற உணர்ச்சி இருக்கா சொல்லுன்னு எழுப்பி யார் மனசை திறந்த யாரும் வந்து சொல்ல முடியாது. இருக்கிற உண்மை அவன் மனசாட்சிக்கு தான் தெரியும். எழுந்து சொல்கிற ஒவ்வொருத்தருக்கும் உள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது. இந்த கேமை நான் இப்படி ஆடி இருக்கேன், இந்த இடத்துல பொய் சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் எவனுமே அங்கே ஒழுங்கு கிடையாது.
இதில் நீங்கள் பார்வை மட்டும் குத்தம் சொல்கிறதுக்கு நீங்களும் நியாயமாக ஒன்றும் ஹோஸ்ட் பண்ணலை. நீங்கள் பண்ண ஹோஸ்டிங் மொத்த பார்ஷியாலிட்டி தான் முதல்ல இருந்து. அந்த பொண்ணுக்கான அப்ரிசியேஷன் ஒரு இடத்துல கூட நியாயமாக கொடுக்கல. ஆனால் திட்டம் மட்டும் திட்டுறதுக்குனே ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்து பண்ணுறீங்க. அதுவும் அந்த அரோரா கேவலம் கெட்டு போனால் அந்த அரோராக்கு சப்போர்ட் பண்ணி அவெல்லாம் ரொம்ப நியாயம்னு புரியல எனக்கு. தேங்க்யூ கைஸ். எனக்கு ஃபுல் ஷோ பார்க்கறதுக்குள்ளே இவ்வளோ கோவம் வருது. நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு தான் பார்ப்பேன். ஒரு சில விஷயங்கள் தான் பேசுவேன். எனக்கு பேச எனக்கு அவ்வளோ கடுப்பும் காண்டாகுது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், பாரு திருப்பி வருவா. அவளுக்கான கம்பேக்காக அவள் கொடுப்பா. அவங்க அப்பா ஆசீர்வாதம் அவளுக்கு இருக்கும். அவள் திருப்பி கம்பேக் கொடுப்பா. அதை நம்ம நம்புவோம். தேங்க்யூ கைஸ்.